லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆர்த்தி வேற ஏதாவது வைக்கட்டுமா? போதும் மாப்பிள்ள உங்க சாம்பார் போதும். ஏ ஜீவா, நேத்து இந்த டைமுக்கு நீ ஆபீஸ் கிளம்பி போயிட்ட. இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆச்சு. உன்னுடைய பங்க்சுவாலிட்டி டெடிகேஷன்லாம் முத நாள் மட்டும்தானா? இல்லப்பா, இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஆபீஸ் போல. ஆபீஸ் போறதை விட அப்படின்னா முக்கியமான வேலை? நாங்க புது கார் வாங்க போறோம்ப்பா. அதான் கார் டெலிவரி எடுக்க ஷோரூமுக்கு போறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் ஆபீஸ்க்கு போகணும். இன்னைக்கே கார் எடுக்க போறியா ஜீவா? ஆமாமா. இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையாடா? இப்ப கூட ஆபீஸ் போக ஏன் லேட்டுன்னு கேட்டா அதுக்கு ரீசனா இத சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியவே ஜீவா. சரிப்பா, அப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு தான் எடுக்கணுமா? அப்படி என்னப்பா அவசரம்? அவசரம் தான் மாமா. நாங்க கேட்ட மாடல்ல சென்னையில ஒரு ஷோரூம்ல மட்டும்தான் இருக்கு. நாங்களே ரொம்ப ட்ரை பண்ணி அதை புக் பண்ணிருக்கோம். திரும்ப இந்த சான்ஸை விட்டோம்னா அப்புறம் திரும்ப அந்த மாடல் இருக்கிற காரை வாங்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னே தெரியாது. அதனாலதான் உடனே வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு இல்லம்மா, இந்த மாசத்துல நாள் எதுவுமே சரியில்லை. கார் வாங்குறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அது நல்ல நாள்ல வாங்கினா தானம்மா நம்ம மனசுக்கும் திருப்தியா இருக்கும். மாமா, அப்படிலாம் பார்த்தா நாம நினைக்கிறப்போ ஆசைப்படுறப்போ எதையுமே நம்மளால வாங்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்க சும்மா இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆர்த்தி என்னடி இது? பெரியவங்க கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது? அவங்க சொன்னாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இவ்ளோ சொத்து வீடு வாசல் வாங்கணும்னு வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது அதை பத்திலாம். இங்க பாரு ஆர்த்தி, வீடு வாங்குறதுக்கு ஒரு நேரம் காலம் பார்க்கணும், சொத்து வாங்குறதுக்கு ஒரு நேரம் காலம் பார்க்கணும், கார் வாங்குறதுக்கு கூட ஒரு நேரம் காலம் பார்க்கணும்டி. அதெல்லாம் இல்லாம கையில காசு இருக்குங்கிறதுக்காக கண்ட நேரத்துல போய் வாங்கிட முடியாது. உன் மாமனாரு உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றாரு. என் லைஃப்ல என்னோட ஓன் மணில நானே சொந்தமா வாங்க போறது இந்த கார் தான். நான் அதை எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். இந்த டைம்ல போய் நாள் சரியில்லை அது சரியில்லைன்னு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசாதீங்கப்பா. சரிப்பா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். அப்பா அப்பா, இங்க ஒரு வாக்குவாதமே போய்கிட்டு இருக்கு. ராஜராஜேஸ்வரி அம்மா வாய கூட திறக்காம அமைதியா இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இங்க நடக்கும்போது நான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாம் நீங்க தூண்டி விட்டுதான் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் எத்தனை நாள்னு நானும் பாக்குறேன். நல்லா இருக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் மாப்ள, இது என்ன காரா இல்ல கப்பலா? எனக்கு ரோட்ல போற மாதிரி இல்லைங்க, ஏதோ கடல்ல மிதக்கிற மாதிரி இருக்கு. நிஜமா சொல்றேங்க மாப்ள, நான் உங்க வீட்ல இருக்கிற எல்லா கார்லயும் போயிருக்கேங்க. ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு வசதி இந்த கார்ல தாங்க இருக்கு. அம்மா, வீட்ல இருக்கிற மத்த காரை விட இந்த கார் வந்து அட்வான்ஸ்டு மாடல். அதனாலதான் உனக்கு இவ்ளோ வசதியா இருக்கு. அட்வான்ஸ் மாடல் அப்படின்னா இப்ப நம்ம சம்பந்தி அம்மா, கார்த்திக் மாப்ள இவங்க எல்லாம் வச்சிருக்கிற காரை விட நம்ம ஜீவா மாப்ள வாங்கிருக்கிற இந்த கார் ரொம்ப விலை கூடுனதா? ஆமாமா. அதானே நல்லா இருக்கு. மாப்ள, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? உங்களுக்கு இந்த தல தீபாவளி முடிஞ்சதும் ஆர்த்தியோட ராசிக்கு நீங்க வேற லெவலுக்கு போவீங்கன்னு அப்பவே அந்த கிளி ஜோசிக்கார சொன்னா. அது இப்ப அப்படியே பழிச்சிருச்சு பாருங்க. நீங்க படி மேல படி ஏறி போய்கிட்டே இருக்கீங்க. மாப்ள,
என் கண்ணே பட்டிருக்கோங்க. முதல்ல ஒரு பெரிய பூசணிக்காயா வாங்கி உங்க 2 பேரையும் நிக்க வச்சு இந்த காரைய நிக்க வச்சு நல்லா சுத்தி போடணுங்க. சரிங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். என்னங்க பைக்? ஐயோ பாத்து. பாத்து பாத்து மாப்ள பாத்து மாப்ள. என்ன மாப்ள நீங்க அந்த ஆள் படுத்து கிடக்கிறத பார்த்தா உழைப்பானா சாவானான்னு தெரியல. நீங்க ஏன் மாப்ள கீழே இறங்கி போறீங்க? என்னத்த பேசுறீங்க? வந்த வேகத்துக்கு தெரியாம அவனை இடிச்சிட்டு இப்ப கண்டுக்காத மாதிரி போறது நல்லாவா இருக்கு? என்னதான் இருந்தாலும் தப்பு ஏமாலதான். அவனை நாம தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். வேணாம் மாப்ள, நம்ம போயிடலாம். எப்படியும் அவரை காப்பாத்திடுவாங்க. நீங்க போங்க மாப்ள. ஆமாங்க, அம்மா சொல்றதுதாங்க கரெக்ட். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஆர்த்தி, போலாம் மாப்ள. ஐயோ யாராச்சும் பாத்துற போறாங்க, சீக்கிரம் போங்க. வண்டி எடுங்க மாப்ள. மாப்ள மாப்ள கொஞ்சம் பதட்டப்படாம பாத்து போங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, திருஷ்டிதான். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா பூசணிக்காய் உடைக்கணும்னு. அது ரோட்ல நடந்துச்சுன்னு நினைச்சுப்போம். அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் ஆகாது, பொழைச்சுப்பாரு. நீங்க பதட்டப்படாம வண்டி ஓட்டுங்க. கார் நல்லதா இருக்கு, வண்டிக்கு எந்த பாதிப்பும் இல்ல மாப்ள, நல்லதா இருக்கு. அத்தை, நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடான்னா வந்ததும் வராதமா காருக்கு என்னாச்சுன்னு இறங்கி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏங்க இன்னும் எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நாம வாயை திறக்காத வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட்ட நாம தான் பண்ணோம்னு யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதோட இந்த விஷயத்த மறந்துருங்க. மாப்ள, ஆர்த்தி சொல்றதுதான் சரி. நீங்க ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, முதல்ல நீங்க புது கார் வாங்கிருக்கீங்க. நாம எல்லாம் சந்தோஷமா வெளியே போயிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டாடுறதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மாப்ள. இதெல்லாம் மறந்துட்டு உள்ள போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து நீங்க வாங்கின இந்த புது காரை காட்டுங்க மாப்ள. யோசிக்காதீங்க மாப்ள, வாங்க உள்ள. மா 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 சொல்லுங்க ஜீவா. அம்மா இல்லையா? அம்மா எங்க போயிருக்காங்க? அது அம்மாவும் அவரும். அண்ணி, ஒரு நிமிஷம். நான் அம்மா எங்க போயிருக்காங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். புது சைட்ல ஏதோ வேலை இருக்குன்னு அது சம்பந்தமா பார்க்க போயிருக்காங்க. என்னாச்சு ஜீவா, ஏதோ முக்கியமான விஷயமா? எந்த விஷயமா இருந்தா உனக்கு என்ன? அத்தை வரட்டும், நாங்க அவங்க கிட்டே பேசிக்கிறோம். இந்த கார் தானையா? ஆமா சார், இந்த கார். வாங்க. இன்னும் ஏங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அம்மா வாமா போலாம். ஒரு நிமிஷம். இங்க ஜீவாங்கிறது யாரு? உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஜீவாங்கிறது யாரு? நான் தான் சார். ஓ, நீங்க தானா? உங்ககிட்ட ஒரு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு, வாங்க ஸ்டேஷனுக்கு.
என்ன சார் சொல்றீங்க? எதுக்காக என் ஹஸ்பண்ட விசாரிக்கணும்? உங்க ஹஸ்பண்டா அவர் மேல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்டா? ஆமாமா, ஒரு half அன் ஹவருக்கு முன்னாடி ரோட்ல பைக்ல வந்துரும் மேல காரை ஏத்திட்டு காரை நிறுத்தாம வந்துட்டாரு. அடிபட்டவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதுவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஒரு ஆளை அடிச்சு போட்டுட்டு இப்படி சைலண்டா கார் எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து ஒளிஞ்சிட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? உங்க மூஞ்சிங்களை பார்த்தா தான் தெரியுதா? சார், ஏன் மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் செய்யறவர் இல்லைங்க. நீங்க ஏதோ தப்பான விலாசத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ப்ரூஃப் பாக்குறீங்களா? ஐயோ, இவ்ளோ தெளிவா படம் பிடிச்சு வச்சிருக்காங்க. அசமா சிக்கிட்டும் போல இருக்கே. மாப்பிள்ளை இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நீங்க பார்த்த வீடியோ, நீங்க ஒரு ஆளை கார்ல அடிச்சு போட்டீங்களே, அங்க இருக்கிற பிளாட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. நார்மல் வண்டியா இருந்தா நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இது புது வண்டி. வண்டியில இருந்த மாலை, அலங்காரம், அப்புறம் வண்டியோட கலரு இதெல்லாம் வச்சுதான் ஷோரூம்ல விசாரிச்சோம். இந்த காரு ஜீவாங்கிற பேர்ல இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி டெலிவரி கிடைச்சதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இதுக்கு மேலேயும் இந்த ஆக்சிடென்ட்டை உங்க மாப்பிள்ளை பண்ணலன்னு நீங்க சொல்ல போறீங்களா? ஆமாங்க சார், நான் இப்போ சொல்றேன். கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட்டை ஏன் மாப்பிள்ளை செஞ்சிருக்கவே மாட்டாருங்க. என்னம்மா நீங்க? நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரூஃப் காட்டியிருக்கேன். நீங்க என்னன்னா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரிதாங்க. கார் இடிச்சத நீங்க படம் பிடிச்சு காட்டிட்டீங்க. அதுக்காக அந்த கார்ல இருந்தது என் மாப்பிள்ளை தானே நாங்க எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இங்க பாருங்க, அந்த வண்டி என் மாப்பிள்ளை பேர்ல இருக்குங்கிறதுக்காக அந்த வண்டியில நடந்த விபத்தெல்லாம் அவர் பண்ணாருன்னு எந்த அர்த்தமும் இல்லைங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அது அது இடிச்ச வண்டி என்னமோ சரிதாங்க. ஆனா அந்த வண்டியை ஓட்டுனது ஏன் மாப்பிள்ளை இல்லைங்க. அப்போ அவர் ஓட்டலனா வேற யார் ஓட்டுனது? அது 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 சொல்லுங்கம்மா, காரை யார் ஓட்டுனது? வர பாருங்க, அவன் தாங்க இடிச்சிருப்பான். டேய், சீக்கிரம் வாடா. இவன் எங்க வீட்டு டிரைவருங்க. இவன் தாங்க காலையில கார் எடுத்துட்டு போனான். என்ன நீ பண்ண வேலை தானே இது? கூட்டிட்டு வாங்கயா. எதுக்கு சார்? ஸ்டேஷனுக்கு. சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுக்கு சார் ஸ்டேஷன் வரணும்? சார் அவனை அடிக்காதீங்க சார். சார் ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னக்கா பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுக்கா. சார் வானதி, பேசாம இரு. இன்ஸ்பெக்டர் ஐயா விசாரிச்சிட்டு இருக்காருல்ல, நீ எதுவும் குறுக்க பேசாத. பேசாம இரு. அம்மா, ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும்லம்மா. ராஜா அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஹலோ, அவன் தப்பு பண்ணிருக்கானா பண்ணலையாங்கிறத நாங்க விசாரிச்சுக்கிறோம். அத நீங்க முடிவு பண்ண கூடாது. பாத்தியா, சொன்னல. இப்ப பாரு, இன்ஸ்பெக்டர் ஐயாக்கு கோவம் வந்துருச்சு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவங்க எல்லாம் பேசி உண்மை என்னன்னு கேட்பாங்க. என்னடா அமைதியா இருக்கிற? வாயை திறந்து சொல்றா. அவனை அடிச்சு போட்டு காரை நிறுத்தாம வந்தது நீ தானே?
ஐயோ சார், நான் டிரைவ் பண்ணல சார். சார் வேண்டாம். பண்றதை பண்ணிட்டு உண்மையை ஒத்துக்க மாட்டேன்ல சார். அவன் இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆச்சு உள்ளதான் போகணும். சார் அடிக்காதீங்க சார். சார் சொல்றத கேளுங்க. சார் வேணாம் சார். சார் வேண்டாம். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் அடிக்காதீங்க. பண்ணல சார். சார் 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 ஒரு நிமிஷங்க. அவனை அடிக்காதீங்க சார். பாவம், அவன் சின்ன வயசுல இருந்து எங்ககிட்ட வளர்ந்த பையன். நீங்க எனக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அவன் வாயாலேயே அவன் என்ன தப்பு பண்ணான்னு நான் சொல்ல வச்சிருந்தேங்க. 2 நிமிஷங்க. கூட்டுப்போமா. ராஜா வா வா. என்னமா அதெல்லாம்? அக்கா சொல்லுக்கா. அம்மா அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்றாங்கம்மா. நீங்க நான் தான் கார் ஓட்டணும்னு சொல்றீங்க. அம்மா நான் இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல இருந்து காரே எடுக்கலங்கம்மா. ஐயோ ராஜா, நிறுத்துடா. நீ கார் எடுக்கலன்னு தான் எனக்கே தெரியுமே. ஆமாமா. ஆனா இப்ப இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற யாரும் இல்லடா. அதான் உன்னை கை காட்டிட்டேன். ஒத்துக்கூடா. அம்மா நான் தான் சொல்றேன்ல, என்னை நம்பி நீ போ. நான் சம்மந்தி அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசி உன்னை உடனே திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யறேன். பயப்படாத ராஜா. நம்ம சம்மந்தி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நீ கொலையே பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் 1/2 மணி நேரத்துல உன்னை வெளியே கொண்டு வந்துடலாம். இல்லம்மா. உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து 3 வேளை சாப்பாடெல்லாம் போட்டு பெத்த புள்ள மாதிரி உன்னை பாத்துக்கிட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? சொல்லு ராஜா, நினைக்கிறதானே? நீ அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும்னு நினைச்சேன்னா இப்ப மட்டும் போலீஸ் கேக்குறதுக்கெல்லாம் ஆமா ஆமா நான் தான் செஞ்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுடா. சரிங்கம்மா. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கம்மா. அதாண்டா, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. இப்போ நீ போலீஸ் கேக்குறதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடு. கொஞ்ச நேரத்துல அம்மா சம்மந்தி அம்மா வந்ததோ கூட்டிட்டு வந்து உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? நீ சொல்லுவ, எனக்கு தெரியும். நான் வளர்த்த புள்ள. வா வா, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வா. சார், நீங்க எடுத்ததும் அவனை அடிச்சு ரொம்ப சத்தமா பேசினதுனால அவன் கொஞ்சம் பயந்துட்டான். நான் போய் அவன்கிட்ட பொறுமையா கேட்டதும் அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாங்க, அந்த கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் செஞ்சது அவன் தானுங்களாம். சொல்லுடா ஐயா கிட்ட. ஆமா சார். லைசன்ஸ் எடுறா. ஐயா பேசுறா, இழுத்துடுவாங்க அவனை. பாப்பா ஐயோ சார், அக்கா போப்பாங்கறல. சார் அவன் போயிருக்க மாட்டான் சார். வாணதி ப்ளீஸ், வாணதி. அக்கா ராஜா, அக்கா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, அவன் எந்த தப்பு. வாய மூடு. அவன் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? அம்மா பண்ண தப்புக்காக தான் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போறாங்க. நாமளும் அவன் கூடவே போக முடியுமா? வா உள்ள. மாப்பிள்ள வாங்க உள்ள.
ஆர்த்தி வா உள்ள வா. வானதி வா உள்ள வா. உள்ள வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க.